நகை கடைகளில் தரமான ஹால்மார்க் நகைகள் விற்பனை செய்யப்படுவதை உறுதி செய்யும் விதமாக இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் தீவிர ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் வெளியான தகவல்கள் தங்கம் வாங்கும் பொதுமக்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய பல முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்துகின்றன. தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்க அசலான ஹால்மார்க் நகைகளை வாங்குவது எப்படி என்பதற்கான வழிகாட்டலையும் BIS வழங்கியுள்ளது. இந்திய தர நிர்ணய அமைவனம் தமிழகத்தில் மேற்கொண்ட ஆய்வில் கடந்த 28 மாதங்களில், அதாவது ஜனவரி 1, 2023 முதல் ஏப்ரல் 19, 2025 வரை 8580 நகைக்கடைகளில் ஆய்வு நடத்தப்பட்டு புகார்களின் அடிப்படையில் சுமார் 21.21 கிலோகிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளிவந்த இந்த அறிக்கை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் ஒரு முதலீடாகவும் பணத்தை விட மதிப்புமிக்க பொருளாகவும் கருதப்படுவதால் அதன் மீதான ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் பொதுமக்கள் நகைகளை வாங்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என BIS தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தங்க நகைகளின் தரம் 24 காரட், 22 காரட், 18 காரட் போன்ற அளவீடுகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்ட நகைகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்பது கட்டாய சட்டமாகும். மேலும் நகைகளில் உள்ள HUID எண்கள் போலியாக அச்சிடப்படாமல் அதன் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என நகைக்கடை உரிமையாளர்களுக்கு BIS அறிவுறுத்தியுள்ளது. சமீப காலமாக கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலம் 916 நகைகள் என்று கூறி தரமற்ற நகைகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக BIS அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட கடைகளில் தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய தலைமுறை செய்தியாளர் மருதுபாண்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் BIS-ற்கு விண்ணப்பித்ததன் அடிப்படையில் மண்டல வாரியான ஆய்வுகளின் விவரங்கள் கிடைத்துள்ளன. சென்னை மண்டலம்: சென்னை, செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 28 மாதங்களில் 2434 நகைக்கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் 27 கடைகளில் போலி முத்திரையுடன் நகைகள் விற்பனை செய்யப்பட்டதாக புகார்கள் பதிவாகி 6.54 கிலோகிராம் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரை மண்டலம்: மதுரை, திருநெல்வேலி, திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் 3974 கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் தேனி மாவட்டத்தில் 3.88 கிலோகிராம் நகையும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 10.79 கிலோகிராம் நகையும் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை மண்டலம்: கோவை, சேலம், ஈரோடு ஆகிய 7 மாவட்டங்களில் 2172 நகை மற்றும் வெள்ளி விற்பனை செய்யும் கடைகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. இங்கு போலியான ஹால்மார்க் நகைகள் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 8580 கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் போலி ஹால்மார்க் முத்திரைகள் மற்றும் ஹால்மார்க் முத்திரையிடப்படாத நகைகள் விற்பனை செய்ததாக 21.21 கிலோகிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போலி நகைகளை விற்பனை செய்தால் 1 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மேலும் அதற்கு பிறகு நீதிமன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என BIS எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் நகை வாங்கும் போது அது தரமானதாகவும் HUID உடன் ஹால்மார்க் செய்யப்பட்டதா என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். சந்தேகங்கள் ஏற்பட்டால் இந்திய தர நிர்ணய அமைவனம் உருவாக்கியுள்ள BIS கேர் ஆப் என்ற மொபைல் செயலியை பயன்படுத்தி நகையின் HUID எண்ணை உள்ளீடு செய்து அதன் உண்மைத்தன்மையை சரிபார்த்துக் கொள்ளலாம். தங்கம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் கண்டிப்பா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவுரையை இந்திய தர நிர்ணய தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா கடந்த சில தினங்களாகவே தமிழக அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலே தங்கத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் கூடுறதுனால இந்த ஹால்மார்க் இல்லாத போலியான தங்கங்கள் அதிக அளவு விற்பனைக்கு வருது. ஸோ அதை தடுக்கும் வகையில தான் இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. பொதுமக்களாகிய நீங்களும் தங்கம் வாங்கும் போது இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வாங்கக்கூடிய தங்கம் தரமானதா இருக்கான்னு பார்த்து இதன் மூலம் செக் பண்ணிட்டு வாங்குறது நல்லதுன்னு இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க.